இனிய மாலை வணக்கம். லக்ஷ்மி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா வேக வேகமாக பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த 4 அடி பாருங்கள், ஒரு க்ரூவ் மாதிரி இருக்குது. ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸ் கிடச்சிது. இப்போ வேஸ்ட்டு வந்து ரீயூஸ் பண்ணுறது தான் எங்களோட நிறைய டெக்னிக்ஸ் என்னோடது இருக்கும். ஸோ அதில் வந்து இது வேஸ்ட்டாக கீழே கிடந்தது இங்கே குப்பைக்கிட்ட, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து மண்ணை நிரப்புறாங்க அக்கா. எருவும் மண்ணும் கலந்து வச்சதை வந்து எடுத்து நிரப்புறாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, காணிக்க அக்காவுக்கு இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறோம். எப்போ பாரு விதையை கொடுத்தோம்னா கொசான்னு போட்டுடுறாங்க. நீங்கள் பக்கத்தில் இந்த தொட்டி பார்த்தீங்க இல்லையா, அந்த தொட்டியில் கொசான்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் மிளகா நாற்றுக்களை போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அக்கா வாங்க இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெர்மாக்கால் பாக்ஸில் நாங்கள் வந்து விதைகளை வந்து எப்படி போடணும், அந்த தட்டில் வச்சுட்டு ஒரு விதையாக தள்ளி விட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு விதை, அதாவது 1.5 2 இன்ச் கணக்கு வச்சுக்கோங்க, போடுங்க. அப்போ தான் வந்து நாற்று ஊக்கமாக வரும். ஊக்கமாக வர நாற்றை எடுத்து நம்ம நட்டோன்னா தான் நல்ல காய்கள் கிடைக்கும். ஸோ கேப்சிகம் இந்த சீசனில் மழை பெஞ்சிட்ருக்கு நவம்பரில். இப்போ என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஜனவரி ஃபெப்ரவரியில் பனி பெய்யும். பனியில் தான் நல்ல காய்க்கும் கேப்சிகம். அதனால தான் நாங்கள் நவம்பரில் வந்து இந்த விதையை வந்து ஊன ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் வந்து நிறைய விதை ஊன்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். வெவ்வேறு பாக்ஸஸ், அதாவது ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் எப்படி விதை போடுறோங்கிறது பாருங்கள். ராத்திரி ஆனாலும் எங்கள் சேவல் வந்து கூவிக்கிட்டு இருக்குது. நாங்கள் வேலை பண்ணுறோமா, அதனால அவங்களும் சேர்ந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. இப்போது போட்ட விதைகளை அக்கா வந்து மண் தூவி மூடி விட போகிறாங்க. அடுத்தது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, பண்டைய கால முறைப்படி, அதாவது எங்கள் ஆயாலாம் வந்து சாணியில் விதையை தட்டி காய வச்சுருவாங்க. அதை எடுத்து இந்த தொட்டிகளில் நாங்கள் போட போகிறோம். அதுதான் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது. இப்போ என்ன விதையை நாங்கள் அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோன்னா, வெள்ளை பூசணிக்காய் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்சிது. அதை வந்து நாங்கள் மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தோம். அப்போது இந்த விதையெல்லாம் எடுத்து சாணியில் தட்டி வச்சிட்டோம். இப்போ சாணியோட அழகாக விதையை உடச்சி ஒவ்வொரு தொட்டிலையும் நான் வைக்க போகிறேன். இதை வந்து எப்படி வந்து முளைக்கும்னு பாருங்கள். சாணியோடு அதை உள்ளே வச்ச கருன்னு முளைக்குங்க. அடுத்த அப்டேட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி பழைய முறைப்படி பண்ணுவதும் ரீயூஸ் மெத்தட்ஸில் நாங்கள் என்னென்ன மாதிரி வந்து நாற்றுக்களை விடுகிறோம் அப்படின்றதுக்கும் எங்கள் சேனலை நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாட்டுக்கு தேவையான, அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இந்த தொட்டிக்குள்ளே அழகாக 2 விதை இல்லைனா 3 விதையோட குவாலிட்டியை பொறுத்து நான் போட்டுருவேன். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா 3 விதையாக போட்டுருவேன். நல்ல ஊக்கமான விதையாக இருந்தால் 2 விதையை போட்டுருவேன். அதுக்கப்புறம் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நல்ல நாற்றுக்களை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். பாய்.